செல் பயாலஜி அப்படிங்கிற லெசனில் பிளான்ட் செல் அனிமல் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு செல் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அண்ட் செல் ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கம்பேரிஷன். அனிமல் செல் எப்படி இருக்கும், ஒரு பிளான்ட் செல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. Why do plant cell differ from animals? ஏன் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, they differ from each other because they have to perform different functions. இப்போ பிளான்ஸுடைய உடல் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம உடம்பு செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வெவ்வேறு இல்லையா, அதனால தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. Now you know that there are many main similarities between plants and animal cell. வெறும் டிஃப்ரென்ஸ் மட்டுமே இல்லாமல் சில சிமிலாரிட்டிஸும் இருக்கும். சில விஷயங்கள் ஒரே மாதிரியும் கூட இருக்குது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும். அது நம்ம அடுத்த பேஜில் பார்க்கலாம். பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன வித்தியாசங்கள், என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஹியூமன் செல்ஸ் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன்ஸ். ஹியூமன் செல் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், பல வகையான செல்ஸை வந்து என்னன்னு பார்க்கலாம். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய வகையான செல்ஸால் செய்யப்பட்டிருக்கு. ஈச் டைப் ஆஃப் செல் இஸ் ஸ்பெஷலைஸ்டு டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு செல்லும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வேலையை செய்யறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. டிபெண்டிங் ஆன் தி ஃபங்க்ஷன், cell have specific shape, size and many have some components which other type cells do not have. அது செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஒவ்வொரு செல்லுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஷேப்பு, அதோடைய சைஸு, எத்தனை இருக்கணும், இது எல்லாமே வந்து அது டிசைட் பண்ணுது. ஹேவ் அ லுக் அட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நர்வ் செல் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் இந்த இமேஜில் நர்வ் செல்லையும் ரெட் பிளட் செல்லையும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஈவன் though there are many different types of cells, there are some components common to all types of cells. செல் என்னதான் இருந்தாலும் அனிமல் செல்லு பிளான்ட் செல் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட ரெண்டுத்துக்கும் காமனான சில விஷயங்கள் இருக்குது, ஒரே மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். வாட்ஸ் இன்சைட் அ செல்? ஒரு செல் அப்படின்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும். இன்சைட் அ செல் தெர் ஆர் மெனி டைனி ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் செல் ஆர்கனல்ஸ். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும், செல்லே ரொம்ப சின்னது, அதுக்குள்ளே இன்னும் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர்கனல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் நீட்ஸ் ஆஃப் தி செல். இந்த சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் வந்து அந்த செல்லுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ஆர்கனல்ஸும் ஒர்க் பண்ணுது. They work to bring in food supplies, get rid of waste, protection and repair of the cell and help it to grow and reproduce. என்னத்துக்கெல்லாம் இந்த ஆர்கனல்ஸ் ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஃபுட் சப்ளை பண்ணுது, வேஸ்டேஜ் வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, செல்லை வந்து டேமேஜ் ஆகாமல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அண்ட் வளர்கிறதுக்கு, அது மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஈச் ஒன் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் டு டூ ஃபார் அ செல். ஒவ்வொரு ஆர்கனல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, இப்போது இதில் நம்ம வேஸ்ட் எடுக்கிறது, ஃபுட் சப்ளை பண்ணுறது, இப்படி தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா, இது ஒன்றுத்தையும் பார்த்தா ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. அண்ட் இஃப் எனி ஒன் ஆர்கனல் ஸ்டாப்ஸ் இஸ் ஃபங்க்ஷன் then a cell is programmed to die. ஏதாவது ஒரு ஆர்கனல் இதில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை, ஒர்க் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல் வந்து அவ்வளோதான் இறந்து போயிடும். செல் ஸ்ட்ரக்சர், as we have mentioned before, all cells have some common structure. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, எல்லா செல்லுக்கும் ஒரு காமனான சில விஷயங்கள் இருக்கும். செல்லுடைய ஷேப் மாறலாம், சைஸ் மாறலாம், ஆனால் நிறைய வந்து மாற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட காமனாக சில விஷயங்கள் வந்து செல்லில் இருக்குதா செய்யுது. அதெல்லாம் என்னென்னா செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், இது எல்லா செல்லுலையுமே இருக்கும். யூகாரியோட்டிக் செல்ஸில் நியூக்ளியஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிபிக்கல் பிளான்ட் அண்ட் அனிமல் செல் ஷோ ஃபாலோயிங் பார்ட்டிகல்ஸ். இதோடைய பிக்சர்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் பேஜஸில் கொடுத்துருக்காங்க, அப்போ அதை பார்க்கலாம். செல் மெம்பரேன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். த பவுண்டரி ஆஃப் அன் அனிமல் செல் இஸ் தி பிளாஸ்மா மெம்பரேன் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் எப்படி என்னென்னா அந்த செல்லுடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர், அவுட்டர் லேயர், அதுதான் வந்து செல் மெம்பரேன் அப்படின்ற பவுண்டரியில் இருக்கக்கூடிய ஒரு லேயர், அந்த செல் மெம்பரேன். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். அனிமல் செல்லில் இருந்தால் அதை வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். செல் வால், சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர். இந்த செல் வால்க்கு என்ன பேருன்னா சப்போர்ட்டர் அப்படிங்கிறோம், இல்லைனா ப்ரொடெக்டர், பத்திரமா பார்த்துக்கிறவங்க, இல்லைனா சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். ஆல் அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் ஆர் சரௌண்டட் பை அ செல் மெம்பரேன். ஆஸ் யூ லேர்ன் பிஃபோர்,
இப்போ நம்ம தான் செல் மெம்பரேன்னா என்னன்னு படித்தோம். எல்லா செல்லுடைய அவுட்டர் லேயர் தான் வந்து செல் மெம்பரேன் படித்தோம். அப்போ பிளான்ட் செல், அனிமல் செல் எல்லாத்துக்குமே வந்து அவுட்டர் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹவவர் யூ மைட் ஹாவ் நோட்டிஸ் ப்ரீவியஸ்லி தட் அனிமல் செல்ஸ் ஆஃபன் ஹாவ் அன் irregular ஷேப். அனிமல் செல்ஸ்க்கு வந்து ஷேப்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? வேறஸ் பிளான்ட் செல்ஸ் ஹாவ் தி மச் மோர் ரெகுலர் அண்ட் ரிஜிட் ஷேப். ஆனால் பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஷேப்பில் தான் அந்த பிளான்ட் செல்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அனிமல் செல்ஸ் வந்து வெவ்வேறு ஷேப்ஸில் இருக்கும். Plant cells have an additional layer on the outer side of the cell membrane. This is called the cell wall. Cell wallக்கு இன்னும் வெளியே பிளான்ட் செல்லுக்கு மட்டும் இன்னொரு லேயர் இருக்கும். அந்த லேயரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் வால் அப்படின்னு சொல்கிறோம். This provides a framework for support and stability. இந்த பிளான்ட் செல் வால் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது, அதுக்குன்னு ஒரு ஷேப் கொடுக்குது, அதோடைய அவுட்டர் கவரிங் கொடுக்குது. அண்ட் சப்போர்ட் பண்ணுது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. ஸ்டேபிள்னா ஒரே இடத்துல நிலச்சி நிற்கிறதுக்கு, மாற்றங்கள் பண்ண முடியாமல் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லணும்னா, ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. The cell wall is formed from various compounds, the main one being cellulose. செல் வால் வந்து செல்லுலோஸ் அப்படிங்கிறதால செய்யப்பட்டிருக்கு. செல்லுலோஸ் ஹெல்ப் டு மெயின்டைன் த ஷேப் ஆஃப் தி பிளான்ட் செல். இந்த செல்லுலோஸ் தான் வந்து அந்த பிளான்ட்டுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. திஸ் அலோஸ் தி பிளான்ட் டு ரிமைன் ரிஜிட் அண்ட் அப்ரைட் ஈவன் இஃப் இட் க்ரோஸ் டு கிரேட் ஹைட்ஸ். இந்த செல் வால், இந்த செல்லுலோஸ் அப்படின்றது தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட் வந்து ரிஜிடாக இருக்கிறதுக்காக கட்டியாக இருக்கும் இல்லையா? பிளான்ட் எப்படி இருக்கும் பார்க்க, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அப்ரைட்னா மேலோங்கி நிற்கிறது, ஸ்ட்ரைட்டாக இப்படி கீழே வளைஞ்சு விழுந்துடாமல். மரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா? தட் இஸ் அப்ரைட். எவ்வளோ பெரிய ஹைட்டாக அது வளர்ந்தாலும் கூட அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த செல்லுலோஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஈச் செல் இஸ் இன்டர்கனெக்டட் வித் இட்ஸ் நெய்பரிங் செல்ஸ் த்ரூ ஓப்பனிங்ஸ் கால் பிளாஸ்மோடெஸ்மெட்டா. இந்த ஒரு செல்லு இன்னொரு செல்லோட கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா? அந்த ஒரு செல் இன்னொரு செல்லோட எப்படி கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு துளை மாதிரி ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது. அந்த ஓப்பனிங்கோட பேர் என்னென்னா பிளாஸ்மோடெஸ்மெட்டா அப்படின்றது. பாருங்கள், இங்கே 2 செல் பிக்சரில் காட்டியிருக்காங்க. 2 செல் இருக்குது, அந்த 2 செல்லுக்கு நடுவில் பிளாஸ்மோடெஸ்மெட்டா இருக்குது. பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இங்கே வந்து பிக்சரோட என்னன்றதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். செல் வால் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரைட் சைடு பிளான்ட் செல் முதல்ல பார்த்துடலாம். ஓகே, செல் வால் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் தி பிளான்ட் செல். பிளான்ட் செல்லுடைய வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய லேயர் தான் செல் வால் படித்தோம். இட் மெயின்டைன்ஸ் த ஷேப் அண்ட் ப்ரொடெக்ட் த செல். இந்த செல் வாலுடைய வேலை என்னென்னா ஷேப் கொடுக்குறதும் அந்த செல்லை வந்து பத்திரமாக பாதுகாக்கிறது தான் இந்த செல் வாலுடைய வேலை. தென் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இஸ் ஏ ஆர்கனல் கேரக்டரைஸ்ட் பை இட்ஸ் 2 membranes and a high concentrated of chlorophyll. குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ஒரு ஆர்கனல், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆர்கனல். இது வந்து 2 மெம்பரேன் இருக்குது. இதுக்குள்ளே ஹைலி கான்சன்ட்ரேட்டட் குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அண்ட் கேரி அவுட் தி ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது தன்னுடைய சாப்பாடை தானே தயாரிச்சுக்கிறதுக்கு இந்த குளோரோஃபில் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. லார்ஜ் வேக்யூல்னா ஓட்டை சொல்லுவோமா, அதுதான் வேக்யூல். அதாவது இதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். பெரிய ஒரு வேக்யூல் இருக்கும், ஃபில்டு வித் போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அதில் இருக்கும். ஆர்கானிக்ன்றது உயிர் இருக்கக்கூடியது, இன்ஆர்கானிக்னு உயிர் அற்றது சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே அதில் இருக்கும். அலாங் வித் வாட்டர் டு சப்போர்ட் தி ஆர்கனல். தண்ணியோட ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ் எல்லாம் அந்த வேக்யூல்குள்ளே இருக்கும். தென் நியூக்ளியஸ் இஸ் தி கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் தி செல். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கனல். ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கனலும் நியூக்ளியஸ் தான். இது வந்து கண்ட்ரோல் சென்டர் மாதிரி, நம்ம உடம்புல எப்படி பிரெயின் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு செல்லுடைய கண்ட்ரோல் சென்டர் யாருன்னா நியூக்ளியஸ் தான். Then Golgi body. Golgi body is a complex of vesicles and folded membranes involved in the secretion and intracellular transport. இந்த Golgi body என்னன்னா ஒரு மாதிரி அப்படியே இப்படி நெருக்கமாக ஒரு இதை கொண்டு வந்து அப்படியே இப்படி அழுத்தி வச்சு அப்படியே வளைவாக வந்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி ஃபோல்டிங்ஸால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன் மாதிரி இருக்கும் இந்த Golgi body பார்க்குறதுக்கு. இது என்னென்னா ஒரு சில சுரப்பிகள் சுரக்கிறதுக்காகவும் ஒரு செல்லோட இன்னொரு செல்லுக்கு இன்ட்ரா செல்லுலர்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஏதாவது பரிமாற்றங்கள் கொண்டு போனோம், இந்த செல்லேருந்து அந்த செல்லுக்கு ஏதாவது கடத்தணும் அப்படின்னா இதுக்கு இந்த Golgi bodies வந்து ஹெல்ப் பண்ணுது. ரைபோசோம் அப்படின்னா இஸ் அ மைன்யூட் பார்ட்டிக்கல், ரொம்ப சின்னது. நியூக்ளியஸ் வந்து பெரிய ஆர்கனல் சொன்னோமா, இந்த ரைபோசோம் வந்து சின்னது மைன்யூட் பார்ட்டிக்கல் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆர்என்ஏ. இந்த ரைபோசோமில் ஆர்என்ஏ இருக்கும்.
They synthesize polypeptides and proteins. இந்த RNA தான் வந்து polypeptidesையும் proteinsையும் வந்து synthesize பண்ணுது. Then cytoplasm. The cytoplasm includes all living parts of cell within the cell membrane but excluding the nucleus. நியூக்ளியஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த எல்லா மொத்த இடத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்லேருந்து அந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே சேர்த்து நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நியூக்ளியஸ் தனி, மற்றது எல்லாமே ஒன்றா சேர்ந்து சைட்டோபிளாசம் அப்படிங்கிறோம். Endoplasmic reticulum, a network of membrane tubules and is involved in protein and lipid synthesis. Endoplasmic reticulum அப்படின்னு ஒரு ஆர்கனல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு மெம்ப்ரேனும் அதை சுற்றி ஒரு மெம்ப்ரேன் இருக்குது. டியூப்ஸ் மாதிரி இருக்கும். டியூப்ஸ்க்கு மேலே ஒரு மெம்ப்ரேன் கவர் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனையும் லிப்பிடையும் வந்து சிந்தசைஸ் பண்ணுது, உருவாக்குது. தென் மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஆர்கனல்ஸ், தே make most of the cells supply of adenosine triphosphate, ATP சொல்லுவோம். adenosine triphosphate அப்படின்னு சொல்லுவோம். இதை உருவாக்குறது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். A molecule that cells use as the source of energy. இந்த ATPயை தான் வந்து செல்லுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுது. சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும்னா இந்த ஏடிபியால் தான் அது வந்து ஒர்க் பண்ணுது. திஸ் மெயின் ஜாப் இஸ் டு கன்வெர்ட் எனர்ஜி. இதோடைய முக்கியமான வேலை என்னென்னா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி செல்லுக்கு வேண்டிய எனர்ஜியை வந்து கொடுக்குறது தான் மைட்டோகாண்ட்ரியாவுடைய மெயின் ஒர்க். இது எல்லாமே காமனாக இருக்கும். அண்ட் அனிமல் செல்லில் பாருங்கள் சென்ட்ரியோல் இதெல்லாம் போக இந்த அனிமல் செல்லில் சென்ட்ரியோல்னு ஒன்று இருக்கும், ஆனால் இதில் இருக்காது. குளோரோபிளாஸ்ட் பிளான்ட் செல்லில் இருக்கும், ஆனால் அனிமல் செல்லில் இருக்காது. Centriole is the pair of minute cylindrical involved in the development of the spindle fibers in cell division. Cell division ஆகும்போது ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த சென்ட்ரியோல் அப்படிங்கிற ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரியோல் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்மால் வேக்யூல் வந்து நம்ம பிளான்ட் செல்லில் லார்ஜ் வேக்யூல்னு பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அனிமல் செல்லில் வந்து அது ரொம்பவே சின்னதாக இருக்கும். நம்ம எப்படி அதில் வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸையும் வாட்டரும் சேர்ந்து அதில் இருக்கும், சப்போர்ட் பண்ணோம் மற்ற எல்லா ஆர்கானிக்குன்னு பார்த்தோமா, அதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் பண்ணுது. ஆனால் இதில் வந்து சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு செல் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Epithelial cells, they are mostly flat and columnar in shape. Epithelial cells அப்படிங்கிற ஒரு செல் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும், காலம் மாதிரி இருக்கும். மேலேருந்து கீழே லைன்ஸ் போட்டு அப்படியே காலமாக ஸ்டூடெண்ட்ஸை ப்ரேயரில் நிற்க வச்சுருக்கும் போது காலம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா கவர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி ஃபார் ப்ரொடெக்ஷன். நம்மளுடைய உடம்புக்கு வெளிப்படையாக அப்படியே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த எபித்தீலியல் செல் பண்ணுது. மசில் செல் தே ஆர் லாங் அண்ட் ஸ்பிண்டல் ஷேப்ட். மசில் செல் எப்படி இருக்கும்னா லாங்காக இருக்கும், ஸ்பிண்டல் ஷேப்பில் இருக்கும். ஸ்பிண்டல் அப்படின்னா நடுவில் வந்து தடிப்பமாகவும் சைட்ஸில் வந்து அப்படியே மெலீஸாக இருக்க மாதிரி இருக்கும். தட் இஸ் ஸ்பிண்டல் ஷேப்டுன்னு சொல்கிறோம். இந்த மசில் செல்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும், அலோ தி செல்ஃப் ஆஃப் மூமெண்ட், இந்த செல்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மசில் செல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் நர்வ் செல், த பாடி ஆஃப் nervous cell is branched with an elongated nerve fiber. இந்த nerve cell எப்படி இருக்கும்னா நீளமாக இருக்கும் பாருங்கள், நீட்டாக இருக்குது. nerve ஃபைபரால் செய்யப்பட்டிருக்கும் இந்த nerve cells. இந்த nerve cell எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா specialized to carry and conduct messages that coordinating the functions of the body. மெசேஜஸை கொண்டு போய் பிரெயினுக்கு கொடுக்கறதுக்கும், பிரெயின்லேருந்து தகவல் ஏதாவது சொன்னால் மற்ற பாடிக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒர்க்கு தான் வந்து இந்த nerve cell பண்ணுது. தென் ரெட் பிளட் செல்ஸ் ரவுண்டாக இருக்கும், பைகான்கேவாக இருக்கும் அண்ட் டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். அதுடைய ஷேப் சொல்கிறாங்க, ரவுண்ட் பைகான்கேவ்னு அது குழியாக இருக்கும். அந்த ஷேப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் அண்ட் ரவுண்ட் கலரில் இருக்கும், டிஸ்க் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரெட் பிளட் செல். ரெட் பிளட் செல் கேரிஸ் ஆக்சிஜன் அண்ட் கலெக்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. இந்த ஆர்பிசி தான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் கேரி பண்ணுறதுக்கும் கேரி ஃபார்வர்டு பண்ணுறதுக்கு இந்த ஆர்பிசி வந்து ஹெல்ப் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.